வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 46. வீடணன் கும்பகர்ணனை அடைந்து வணங்குதல். உய்ந்தனை நீ அவ்விடம் போய் என்றே உவக்கின்றேன் நான். அஃது மிக நன்றே வீடன. அமுதுண்ணும் நீ இன்று விடமுன்பாயோ? அமுதனை விட்டு தனியாக வந்தாயோ? ஐயனே, அடைக்கலமாய் இணைந்தவனை அண்ணல் அரவணைத்தான், அருள் பொழிந்தான். இருள் நிறைந்த இழி வாழ்வை இமைப்பொழுதில் அழித்தொழித்தான். இலங்கை அரசையும் பொருளையும் ஈந்தான் அவன் எனக்காக. நினக்கு நான் அதை ஈந்திடுவேன், நெடுது நிற்பேன் காவலாக. அறப்படி நடக்கும் மனந்தன் அவ்விடம் வரும்படி உன்னிடம் வேண்டினான் என்று தழுதழுத்த தம்பியை விழிநீர் சொரிய தழுவி அணைத்தான் அன்பு தமையன். கும்பகர்ணனின் செஞ்சோற்று கடன். போர்க்கோலம் தருவித்து வளர்த்த ராவணர்க்கு தீங்கு செய்யேன். செஞ்சோற்று கடன் தீர்க்க அஞ்சிடாமல் உயிர் ஈவேன். எந்தன் துயர் துடைக்க நீ துணிந்தாயெனில் தூயவன் தாள் துரிதமாய் கூடுதி. உனக்கு தக்க செயல் அது ஒன்றேயாம், கொன்றுபடுதல் எனக்கு உண்டேயாம். குரங்கு கடல் அணைய சேனையினை நான் எதிர்த்து போர் புரிந்து வென்றிடுவேன். இறந்த அரக்கரின் கடமையினை நீ கண்ணும் கருத்துமாய் ஆற்றிடணும். இறுக்கி பிடித்து இறங்கி ஏங்கிய சிறுவனை அணைத்தான் கும்பகர்ணன். பின் இன்றோடும் தவிர்ந்தது அன்றே உடன்பிறப்பு என்றவனை விழி நீருடன் விடை பெற்றான் வீடணன். ராமனிடம் போய் கும்பகர்ணன் பற்றி கூறுதல். நீதிமைந்த அரக்கர் குலம் பால் கொண்ட பற்றை சிறிதும் தீர்ந்திலன் கும்பகர்ணன். என்ன, நின்னெதிரே தமையனை கொன்றிட தயங்கினேன். விதையை விலக்க வல்லவர் யார் என்றான். கும்பகர்ணன் போருக்கு வருதல். ஓடின குதிரைகள், ஓடின யானைகள், ஆடின பேய்கள், ஆடின முண்டங்கள், ஓடிய குருதியின் செந்நிற ஆற்றில் ஆடின இறைச்சி உண்ட பறவைகள். கும்பகர்ணன் வானரரை பிடித்து வாலினை இழுத்தான், வாயில் போட்டு கடித்து உமிழ்ந்தான். காலால் உதைத்து தரையில் தேய்த்தான், கையால் பிசைந்து கடலில் தோய்த்தான். தேரில் இடித்தான், மலையில் அடித்தான், நீரில் குவித்தான், மரத்தில் பதித்தான். எதிர்த்த வானரர் எரிந்த மரங்களை பரந்த தோள்களில் பொருந்த பறித்தான். பருத்த தோள் மேல் வானரர் ஏறினர். குத்தியும் கிழித்தும் கடித்தும் பார்த்தனர். ஆகின்றது ஒன்றும் இல்லை என்று அறிந்த பின் அங்கிருந்து இறங்கி சென்றனர். நீலன் எரிந்த மாமலை ஒன்றை சூலம் எரிந்து பொடித்தான் சூரன். பெருங்கையனாய் ஆன நீலனை தன் இடக்கையால் உதைத்து எற்றினான். அதை நோக்கிய அங்கதன் மலையை பெயர்த்து தூக்கி அடித்தான் அரக்கன் மேல். அதை தாங்கினான் அவன் தன் வன்தோளால், தாக்கினான் அவனை தன் தண்டத்தால். அடித்து உயிர் குடிப்பேன் என தடக்கையால் தண்டத்தை பிடித்து கொடிவரக்கும் தேர்முன் குதித்து அனல் பறக்க விழித்தான் அங்கதன். தடக்கை பெரிய கை. கும்பகர்ணன் அங்கதன் உரையாடல். நெருங்கி நின்றவனை முறைத்து பார்த்து, இறக்க வந்த நீ சுக்ரீவனோ அங்கதனோ? எரித்து எம்மூர் அழித்த அனுமன் நீதானோ? விரைந்து விளம்புதி நெருப்பெழ கேட்டான். மும்முனை சூலமுடை முக்கண்ணனைத்தான் முக்காலமும் தொழுதான் நின் அண்ணன். அவனை வாலில் பிணைத்து சுழற்றிய வீரனாம் வாலியின் மைந்தன் அங்கதன் நான் என்றான். உந்தையை மறைந்து கொன்றவனின் சந்ததி உயர்ந்திடத்தான் நீ அரவணைத்தால் நிந்தனை புரிவார் மண்ணோர், வந்தனை புரியார் விண்ணோர் என்றதும் உன்தட தோள் மேல் அடித்தான் அங்கதன். இற்றது 100 கூறாய் எழுமுனை தண்டம்.
புண்பட கையால் மொத்தினான் அரக்கன், மண் பிளக்க தரை மேல் மல்லாந்தான் அங்கதன். அவ்வமயம் சுற்றி நின்ற வானரர்கள் அங்கதனை கவ்வியபடி கொண்டு சேர்த்தார் வேறிடத்தில். நெடிய மலையொன்றை பறித்த மாருதி கொடியவனிடம் வஞ்சினம் சொன்னான். அனுமன் வஞ்சினம்: எரிகுவேன் இம்மலையை நின்மேல், மருகி மாழ்வாய் நீ இமைப்புறும் பொழுதில். மாறாய் இதை தள்ளினை எண்ணின், உன்னோடு போர் செய்யேன் பின்னை சூளுரைத்தான். கும்பகர்ணன் வஞ்சினம்: ஏற்றனன் நீ கொணர்ந்த குன்றை, ஏற்ற பின் தளர்ந்தேனெனில் உனக்கு யான் தோற்றனன், என் வலிமையும் குறைவுறும் என்று கூற்றுவன் போன்று வாய்விரிய நகைத்தான். கூற்றுவன் யமன். மாருதி எரிந்தான் வைர குன்றினை, அரக்கனோ மண் துகளாக்கி தடவினான் தன் மார்பினை. தோற்றனன் மாருதி தன் வஞ்சினத்தில், கலங்கினர் தேவர்கள் கதறினர் வானவர்கள். போர்க்களத்தில் குன்றின் சுவட்டினையே தன் போர்த்திறத்தால் போக்கினான் நிருதன். குன்றும் மரங்களும் குறைந்த சமயம் சென்று தாக்கினான் சுமித்திரை சிங்கம். சுமித்திரை சிங்கம் விலக்குவன். நெடுஞ்சரங்கள் விடுத்தான், அவற்றால் கொடியவர் கழுத்தினை அறுத்தான். களிற்றை குத்தி நொறுக்கினான், அதனால் குருதியை யாரென பெருக்கினான். மால்வரை விழுந்தாற்போல் மடிந்து மாண்டன, வால் கால் இழந்த மாபெரும் யானைகள். சிரமெங்கும் தைத்திருந்த அம்பினால் செத்து முடிந்தன பாய்ந்தோடும் குதிரைகள். தேர்க்குலம் எல்லாம் நடுங்கி குலைந்தன, காலாள் வீரரின் வலிமையை குடைந்தன. திரிபுரம் எரித்த சிவனை ஒத்தது இவனின் வரிவில்லாண்மை, உரத்துரைத்தான் அரக்கன். இலக்குவனின் ஆற்றலை புகழ்கிறான் கும்பகர்ணன். துள்ளி ஏறினான் மலையொத்த தேர்மிசை, இளைய வள்ளலே ஏறுதி என் தோள்மிசை. வெள்ளி மால்வரை மேல் பொன் மேருமலை போல் மாருதி தோளினில் ஏறினான் இளம் கோளரி. இளம் கோளரி இலக்குவன். ராமன் தம்பி நீ, ராவணன் தம்பி நான், எதிர் நின்றோம் போர் புரிய எனச் சொல்லி வானவில்லும் நாணம் கொள்ள வீரியமாய் வில் வளைத்தான். எம்முடன் பிறந்த பெண்பார்க்கொடியின் மூக்கினை கொய்த கொற்றவனே, கேடுற்றவனே, கூந்தலை பிடித்து இழுத்த உந்தன் கரத்தினை வெட்டி தரையினில் கிடத்துவேன். சொல்லினால் பதில் சொல்லிடேன், வில்லினாலே விளக்குவேன். சொன்ன இளையான் மேல் மலை பிளக்க, நிலம் கிழிய, விண் அதிர 18 அம்புகளை ஒரு விடுப்பில் விடுத்தான். அத்தனை அம்பையும் 4 அம்பினால் அறுத்தெறிந்தான் இலக்குவன். கும்பகர்ணனோ 6 வெங்கணையால் அனுமனை ஏற்றினான். 2 வெஞ்சரங்கள் இலக்குவர் மேல் ஏற்றினான். திசையுறு அம்புகள் 100 எய்தான். திசையுடன் விசும்பையும் மறைந்திடச் செய்தான். மறைத்த அம்பினை அம்பினால் களைந்து கொடியோன் தேரினை சிதைத்தான் இளையான். விசும்பு ஆகாயம். கும்பகர்ணன் கொதித்து சூலப்படை எடுத்தல். தேர்ப்பாகன் அழிந்தான், தேரும் அழிந்தது. தேவேந்திரன் வில்லொத்த பருவில் அழிந்தது. எதிர்த்த இவனின் இன்னுயிர் குடிப்பேன் என வெஞ்சுடர் சூலத்தை தூக்கிய அரக்கன் அழிந்த தேரினால் காலாளானான். பழி அப்பால் இவன் பதாதி என அனுமன் படர்தோள் விடுத்து பார்மிசை இறங்கி இளவலும் உற்றான். பதாதி தேரற்ற காலாள். ராவணன் தம்பிக்கு உதவ சேனை அனுப்பியது. அழிந்த சேனைக்கு 2 மடங்கான வலிய சேனைகள் அனுப்பினான் அண்ணன். வளைத்தவை இடையில் சுமித்திரை சிங்கம் நின்றது. கருங்கடலுள்ளன்றோ சொக்கத் தங்கம் சிக்கியது. களத்தில் காணப்பட்ட அழிவுகள்: தும்பிக்கைகளும் குதிரை கால்களும் அம்பு குவியலும் அரக்கர் தலைகளும் உடைந்த தேர்களும் அருந்த கலன்களும் நிறைந்து கிடந்தன போர்க்களம் முழுதும். கும்பகர்ணன் வேறொரு திசையில் சுக்ரீவனோடு பொருதல். இவ்விதம் இருக்கையில் அரக்கனை அவ்விடம் வவ்வினான் கதிரவன் சிறுவன்.
முறிந்தன நிருதனின் முரண் தின்தோள் என எரிந்தனன் ஏந்திய மாமலை ஒன்றினை. வௌவல் கவருதல். ஏற்றனன் மலையை ஒரு கையால், அதை தூற்றினன் ஆற்றலால் பெரும் துகளாய். கொல்லென சூலத்தை எரிந்தனன், அதை நில் என மாருதி பறித்தனன். கருதவும் இயம்பவும் அரிது உன் கைவலி என நிருதனும் அனுமனை வியந்து புகழ்ந்தான். பின் போர் புரி என்னோடு விரும்பி அழைத்தான். முன்னம் எதிர்க்கிலேன் இனி எனச் சொன்னதால் பழுதாகும் என்றான். அனுமன் கும்பகர்ணனுடன் தான் கொண்ட சூழினால் அவனை எதிர்த்திட தயங்குகிறான். முன்னம் ராவணனுடன் செய்த சூழிலும் தோற்றதால் ராவணனுடனும் கும்பகர்ணனுடனும் அனுமன் போர் புரிவது கிடையாது. இத்துடன் பகுதி 46 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 47 தொடர்ந்து வரும்.